உண்மையிலே வீட்டுக்குள்ள வந்தது சௌந்தர்யா ஃபேமிலி தானே, இல்லை சௌந்தர்யோட ஹேட்டரோட ஃபேமிலியா என்னன்னு தெரியல. அவங்க வந்து சௌந்தர்யாவை பற்றி பாராட்டி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா மொத்தமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பிஆர் டீம் இப்போ ஆக்டிவேட் ஆயிருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை தூக்கி போட்டு குமுறுவாங்க ட்விட்டரில். இப்போ என்ன ஒரு கொடுமைனா, அவங்களுக்கு வந்து அடிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணது யாரு? அவங்க சொந்த ஃபேமிலி, சொந்த அப்பா அம்மா தம்பி அப்படின்ற மாதிரி மொத்த பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள வந்து ரியாக்ஷன்ற பேரில் என்ன கொடுத்துட்டு இருக்க? வீட்டில் அப்படி கொடுக்க மாட்டல, இங்க மட்டும் யார் எங்க கொடு எது இப்படி கத்துக்கிட்ட, எப்படி அதே மாதிரிலாம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையிலே அவங்களுக்கான கோவத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. மற்றபடி கேம்லாம் நல்லா தான் விளையாடுற, அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க, மற்றவங்க சொல்றத சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேற, கால் மேலே காலை போட்டு உட்கார்ற அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யோட ஃபேமிலி தான் வராங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் விஜய் டிவி அட்மின் சைட்லேருந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ராணாவோட ஃபேமிலி உள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி தான் வராங்க. அப்போ ஏன்டா முதல்ல அதை காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அதை மாற்றி அதாவது செகண்டா போட வேண்டிய ப்ரோமோ தூக்கி ஃபர்ஸ்டா போட்டாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் இந்த செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சௌந்தர்யோட ஃபேமிலி வராங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பிரதர். சோ இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, அவங்க பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை டிராப் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்திருக்காரு போல. டிராப் பண்ணிட்டு போனா இவங்க 2 பேர் எதுவுமே பேசாம இருந்ததுனால சேனல் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க போல, யாராவது பேசணும் அப்படின்றதுக்கோசம் அவங்க பிரதரே உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, 3 பேருமே அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, ரொம்ப சட்டிலா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா எதிர்பார்த்தாங்களே அந்த நபரை உள்ள விட்டுருந்தா பயங்கரமா பேசியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த நபரை எனக்கு தெரிஞ்சு சேனல் சைட்ல இருந்து பிளாக் பண்ணிருப்பாங்க. எப்பா நீலாம் உள்ளலாம் ஒன்று போவேனா, நீ போனால் ஏதாவது கான்ட்ரவர்சியை பேசி விட்ருவோம், ஏதாவது குளறுபடி பண்ணி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெளியே மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசிட்டு இருக்காரு, நான் இதை வச்சிருக்கேன் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவங்க ரியாக்ஷன்ஸ் நிறைய பேர் கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு லைக் பண்ண செய்கிறாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் லைக் பண்ணல, எப்படி சொல்ல, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ரியாக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி ரியாக்ஷன் சௌந்தர்யா நிறைய இருக்கு. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு விஷயம் சாதாரண விஷயத்தை கூட ட்ரிகர் பண்ணி பெரிய இஷ்யூவாக மாற்றுறது அந்த சின்ன ரியாக்ஷன் தான். இப்போ அதே ஃபார்மேட்டை தான் பார்த்தீங்கன்னா ராணுவ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதான் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து ராணுவ வந்து நீ என்ன சொல்ற, அவனுக்கு வந்து பேச தெரியல, அவனுக்கு வந்து மூளை இல்லை, மூளை சுத்தமாக யூஸே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ராணுவ நீ வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதாவது அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல, ராணுவன் பேரை மென்ஷன் பண்ணல, அடுத்தவங்கள நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கல, நீ முதல்ல கரெக்டாக யோசிக்கிறியா, அவனுக்கு யோசிக்க தெரியல மற்றவங்கள பேசல, நீ யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது, சார் எங்க சார் இருந்தீங்க நீங்க, எப்படி சார் இப்படி அவங்க ஃபேமிலியே வந்து அவங்களை எப்படி சார் தூக்கி போட்டு குமுறு கஞ்சி காசுறீங்களே சார், யார் சார் நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலியுமே, வீட்டுக்குள்ள வந்து எந்த ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரண்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யாராவது பிக் பாஸோட டாஸ்க் என்னது, உங்களுக்கு இந்த வீட்டில் யார் மேலேயாவது முரண்பாடுகள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தானே. ஆனால் இவங்க ஃபேமிலி என்ன தெரியுமா பண்றாங்க, மொத்த பேர் வந்து எங்களுக்கு உங்க மேலே யார் மேலே முரண்பாடு இல்லை, எங்க பொண்ணு மேலே தான் இருக்கு, அவ பண்றதா சரியில்லை, ஏதோ வினோதமா பண்ணிட்டு இருக்கா, வீட்டில் அப்படி இருக்க மாட்டா, பார்க்கும் போது ஏதோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது போல. யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலா வீட்டில் ஒரு பொண்ணு இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த பொண்ணோட ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு புரியல, இப்படி இருக்க மாட்டேன் நீ வீட்டில், இங்கே வந்து இப்படி இருக்கே அப்படின்னும் போது அவங்களுக்கு டவுட் வருது, உனக்கு எங்கிருந்து இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது சொல்லி கொடுத்து வந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதுங்க. ஏன்னா வீட்டில் ஒரு விஷயம் பண்றதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட கேரக்டர் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன் ஒரு மாதிரி எப்படி சொல்ல, 10 விஷயம் சொல்றது 2 விஷயத்தை மட்டும் தான் கேட்கற, மற்றவங்க பேசுறதை கேட்டால இரிட்டேட் ஆகுது, இதெல்லாம் சொல்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பா தெரியுது. இப்படி இல்லையே நம்ம பொண்ணு இத்தனை வருஷமா பார்த்துருக்குமே, இங்க வந்து வினோதமா இருக்கு அப்படின்னு நம்ம டவுட் வருது. இப்போதான் எனக்கும் டவுட் வருது, ஒருவேளை பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க டீம் ஏதாவது கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்மேட்டை சொல்லி அமைச்சிருக்காங்களா என்ன தெரியல, இல்ல அவங்க சொல்றாங்களே அந்த ஒரு நபர் விஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் அவர் ஏதாவது சொல்லி அமைச்சாரா தெரியல, ஏமா நீ போமா எதுவும் இல்லமா நீ போய் ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சாரான்னு தெரியல. ரியாக்ஷன் மட்டும் கொடு, மிச்செல்லாம் பாரு அது எடிட் பண்ணி அது பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டு சாங்க போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டுறோம், ரீல்ஸ்ல வந்து அது பயங்கரமா வைரல் ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஓட்ட வர வைக்க முடியுமோ அதெல்லாம் மாமா பாத்துக்கிறேன், மிச்ச எல்லாத்தையும் நீ வந்து எதுவும் பண்ண வேணாம், ரியாக்ஷன் மட்டும் கொடு, மிச்ச அம்புட்டி வெளியில இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சாரான்னு தெரியல. ஏன்னா அவங்க வீட்ல இருந்தே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க, வீட்ல அந்த மாதிரி இல்ல என் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்றாங்கன்னா ஏன் சௌந்தர்யா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரியலங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா காலி பண்ணணும், கேம் இதோட முடிச்சுடணும் அப்படின்றதுக்கோசம் இது பேசலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் கேம் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு யார் டைட்டில் அடிக்க போகிறா, யார் ரன்னர் ஆக போகிறா அப்படின்றது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இப்பயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் டாஸ்க் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், அதில் ஜெயிச்சு அதில் ஜெயிக்கிறவன் தான் வந்து ஃபினாலேயில் வந்து ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. டிக்கெட் டு ஃபினாலேயில் ஜெயிக்கிறவன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கப்படிச்சதா சரித்திரமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு தான் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு அவங்க அக்கா வந்து நேற்று அந்த அளவுக்கு ரயன் நீ மட்டும் தாண்டா அதுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
அக்கா அந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சவன் எவனும் உருப்படாத சரித்திரம் இல்லக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆனால் இப்போ அந்த டிக்கெட் டு ஃபினாலே இதெல்லாம் விட்டுது இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னர் அப் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் சௌந்தர்யா பற்றி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது வேணும்னு இன்டென்ஷனலாக பண்ணி அப்படின்றத இங்கே யாருக்குமே மோட்டிவ் இல்லை. எனக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்தே வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க பாருங்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, நீ கொடுக்குற கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறல அது ரொம்ப நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே சொல்கிறது தான். விஜய் சேதுபதி வந்து நிறைய தடவை சொல்லிட்டு தான் போயிருந்தாரு. ஆனால் விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டாக சொல்ல, விஜய் சேதுபதி மேலே தப்பு இருக்குது, மற்றவங்க பண்ணுற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோவோக்கிங்காக இருக்குது, ட்ரிகரிங்காக இருக்குது அப்படின்னு மற்றவங்களை போட்டு பொலபொலன்னு போனாரு. சௌந்தர்யாவே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் கேட்டார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதை மாற்றிக்கிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கல எல்லாம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் பல இடத்துல சில இடத்துல வந்து ட்ரிகர் பண்ணுது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கொண்டு போயிடுறாங்க. அது நிறைய பேருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யா இருக்கிறது காரணம். சில இடத்துல அந்த ஃபன்னாக போதில் அது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுது. வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பிடிக்கல, நிறைய இடத்துல பிடிக்கல, ஆனால் நிறைய இடத்துல அதே மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்கிறதுனால தான் அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ கேம்லாம் நல்லா வராது, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, ஆனால் நீ பண்ற இந்த ரியாக்ஷனை மாத்திக்கோ. ஒருத்தவங்க 10 விஷயம் சொல்றாங்களா அதுல வந்து 2 விஷயம் தான் நீ கேட்கற, முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில கொடு. அதுக்குள்ள என்னால உட்காந்து கேட்க முடியல, பேச முடியல, அதாவது அவங்க பேசுறதுல என்னால கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு ஓரல. அவ்வளவு எதுக்கு உனக்கு அப்படி என்ன உனக்கு பொறுமை இல்லாம இருக்கு? இன்கேஸ் உனக்கு அப்படி பேச தோணலனா அவங்க கிட்ட சொல்லிடு, இப்போ எனக்கு பேச தோணல, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டா சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க பிரதர் வந்து அட்வைஸ் பண்றாரு. அவரே சொல்றாரு வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, ப்ரோமோ பாடுறா சௌந்தர்யா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பொண்ணு ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது என்னடா பண்ணி வச்சாலோ, ஏன்னா ப்ரோமோ பார்த்து பயமா இருக்கும்ல, லைவ்ல வர வரைக்கும் பார்க்கற சொல்ல அவங்களுக்கு இதுவாக தானே இருக்கும், ஐயோ என்ன கூதல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பயத்தில் தான் இருந்திருக்காங்க போல. அதை தான் வந்து இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க பிரதரும் சரி ரொம்ப சட்டிலாக தான் இருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, எப்படி பேசணும் அப்படின்றதுக்கோசம் எதோ பேசலாம் இல்லை. அவங்க வந்தது வச்சு பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் வந்து குறை சொல்லணும் அப்படின்ற மோட்டிவ் அவங்களுக்கு இல்லை போல இருக்குது. ஜென்ரலாக யாரை பற்றியா முரண்பாடு இருக்குமா கேட்கும் போது கூட அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அப்பெல்லாம் யாருமே இல்லை, எல்லாருமே நல்லா தான் விளையாடுறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சிரியை வந்து நல்லாவே பாராட்டாங்க. மஞ்சிரி வந்து இனிஷியலாக இருந்ததுக்கு வேறு மாதிரி, இப்போ இருக்கிறது வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு மேட்ரு முக்கியமாக அவங்க விஷயம் சொன்னது என்னன்னா, ஜாக்லின் அந்த சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அதாவது உண்மையாகவே இருக்க மாட்டேன், நீ முதல்ல உண்மையா இருக்கியா அப்படின்ற கேள்வி கேட்டாங்க பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சரியான கேள்வி. ஏன்னா சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் துரோகம் பண்றா, ஜாக்லின் பச்சை துரோகி, ஜாக்லின் அப்படிப்பட்ட கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா போய் பேசிட்டு இருக்காங்க. அதான் அவங்க பிரதர் வந்து சொல்றாரு, நீ போய் ஜாக்லினை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா, அதை போய் ஜாக்லின்ட்டே பேசு. ஜாக்லின் இந்த மாதிரி பேசும்போது ஓகே இது எனக்கு பிடிக்கல ஜாக்லின் இந்த மாதிரி பண்ணாது அப்படின்ற மாதிரி டைரக்டா அங்க பேச வேண்டியதானே. அதை விட்டுட்டு மத்தவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க, நீ தான் அப்படி இருக்க, ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு உண்மையிலேயே புரிய வேண்டிய இடம். ஏன்னா நேத்து ஃபுல்லா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரயன்ட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜாக்லின் அப்படி நினைச்சு சொல்லல, எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சபக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஜாக்லின் மேல பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, அவங்க மேல ஒரு நெகட்டிவிட்டி ஜாக்லின் மேல சௌந்தர்யாக்கு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சொல்றதுக்கு தைரியம் இல்ல, ஓப்பனா சொல்ல தைரியம் இல்ல. அதை வந்து விஷால்கிட்ட சொல்றது, ரயன்ட்ட சொல்றது, ஜெஃப்ரி கிட்ட சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஜாக்லினுக்கு பின்னாடி போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா சௌந்தர்யா சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்க எப்படி திருப்பி விடுறாங்கன்னா, இதை தான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம திருப்பி விடுறாங்க. கடைசியில போங்க அவங்க வீட்ல இருந்தே வந்து சொல்லிட்டாங்க, ஜாக்லின் அந்த மாதிரி பண்றதுல நீ தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமாவது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கொஞ்சம் திருத்திக்கிட்டா அந்த விஷயத்தை பெட்டரா இருக்கும் தோணுது. ஏன்னா அவங்க வீட்ல இருந்து வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க, இதை விட பெட்டர் அட்வைஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ஒரு டாஸ்க் வேற ஒன்று கொடுத்திருக்காங்க, சமைக்கணும். அதாவது சமையல் ரெசிபி வந்து அவங்க அம்மா வந்து கொடுப்பாங்க, அந்த ரெசிபியை கேட்டுட்டு அந்த ரெசிபி ஞாபகம் வச்சுட்டு இன்னொரு நாள் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் வச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, கொஞ்சம் அதுல இருந்து ஃபன் கண்டென்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலி வராங்களே இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எமோஷனல் கண்டென்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இந்த முரண்பாடுகளை சொல்றாங்களே அது மூலியமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இன்டென்ஸான கண்டென்ட் ஏதாவது எடுத்துட்டு ஸோ மொத்தமாக ஒரு கொலா பண்ணி இந்த வார்த்தை அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேமிலி பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க. ஒரு நிமிஷம் லைவ் பார்க்கும்போது நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், இது சௌந்தர்யா ஃபேமிலி தானா இல்லை வேற ஹேட்டர்ஸோட ஃபேமிலியா, என்னடா வந்து இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் எப்படி சொல்ல கொஞ்சம் ஜெனியூனாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது அவங்க மனசுக்குள்ள இருந்ததுல இப்போ எப்படி சொல்ல வந்து நம்ம பொண்ணு கோசம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக பேசணும் அப்படின்ற மாதிரி பேசாம, அதே மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசணும் அப்படின்ற மாதிரி பேசாம உண்மையிலே அவங்க பொண்ணுகிட்ட என்ன குறை இருக்கோ, அதாவது என்ன தப்பு இருக்கோ அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக சொல்லி இதை மாற்றிக்கோன்னு இத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேச வரல, ஓகேங்களா, லைட்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே அவங்க எப்படி தெளிவாக சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கொஞ்சம் பெட்டராக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இப்போ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அதாவது என்னதான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபேன்ஸ் பிஆர் டீம் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனால் இதே மாதிரி போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறது கூட ஓரளவு கஷ்டமாயிடும். அவங்க ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் மாற்றிக்காம ஜாக்லினை பற்றி ஒரு மாதிரி தப்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஸோ இதுக்கப்புறம் அதை கொஞ்சம்
மாற்றிக்கிட்டு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கலாம். இதுக்கப்புறம் கேம்லாம் முடிஞ்சிருச்சு, மற்றவங்களை அட்டாக் பண்ணி அவங்க டவுன் பண்ணி அந்த கேம்லாம் இதோட ஸ்டோரி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆல்ரெடி டைட்டில் வின்னரும் சரி ரன்னர் எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் சும்மா ஒரு 3 வாரத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டுவாங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யா அந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சௌந்தர்யா ஃபேமிலி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்களோட உண்மையான ஃபேமிலின்னு தோணுச்சா இல்லை ஹேட்டர்ஸோட ஃபேமிலின்னு தோணுச்சா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.